உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைய நாளிலே சுவாமி இன்றைய தியானத்தை நாங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த கல்வாரி தேவாலயத்தில் நின்று உங்களுடைய சிலுவை பாதையிலே நாங்கள் நின்று கர்த்தாவை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவி ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். நீர் பேசும், இதோ நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, இதோ இந்த அருமையான லீபனோன் குருசேகரம் கல்வாரி தேவாலயத்திலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாள் இந்த ஆலயத்திலே ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த சபை போதகர் என்னுடைய அருமை சகோதரர் சாலமோனன் அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும், பஞ்சாயத்து குழு உறுப்பினர்கள், பிசி செயலாளர் சாமுவேல் சார், ட்ரெஷரர் and all the PC members, congregation members, especially my lovely aunties and the powerful youth here, உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளில் என்னுடைய புனித வெள்ளியினுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் உள்ள நுழையும் பொழுது நேராக நான் பார்த்த ஒரு விஷயம், இந்த ஆல்டரில் இருந்த சிலுவை பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு பட்ட ஒரு விஷயம், சரியான நாளில் சரியான ஆலயத்தில் நம்ம நிற்கிறோன்னு. ஏன்னா அநேக திருச்சபைகளில் ஆல்டர் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேஷன்ஸ், விண்டோஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள நுழையும் போது இந்த ஆல்டரில் பார்க்குற ஒரே விஷயம் அந்த அழகான பெரிய சிலுவையை சுமக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கான பிரகாசம், அழகான லைட், இந்த நாளுக்கான அர்த்தத்தை இந்த சிலுவையிலிருந்து நான் தொடங்குகிறேன். லீபனோன் வளாகம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு வளாகம். கண்டிப்பாக அதை நான் அந்த இடத்துல சாட்சியம் என்று சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னுடைய ரத்தத்தில் ஊறின ஒரு உறவு, ஒரு பாண்டிங், ஒரு லவ். என்னுடைய தாத்தா, அவர் அந்த நேரத்தில் சொல்லாமல் நான் போகக்கூடாது, மிஸ்டர் வேல்ஸ் தேவாசிர்வாதம் அவர்கள் லீபனோன் பங்களாவில் மேனேஜராக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மிசிமா காலத்தில் இருந்தார். அவருடைய ஊழியங்கள், அவர் செய்த காரியங்கள் தொடர்ந்து என் குடும்பத்தை தொடர்ந்தது. இந்த நாளிலே என்னுடைய மம்மி நான் அதிகமாக நினைக்கிறேன். மம்மியும் இந்த லீபனோனில் மேனேஜராக ஃப்ரம் 2013 to 2016 3 வருடங்கள் மேனேஜராக எங்கள் மம்மி இங்கே இருந்தாங்க. எங்கள் மம்மியோட ஊழியங்கள், எங்கள் மம்மி செய்த காரியங்கள் எங்களால் மறக்கவே முடியாது. நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஆண்டிஸ் அவங்களுடைய அன்பும் மறக்க முடியாது. லீபனோனோட ஸ்பெஷலாக நான் பார்த்து வளர்ந்த 2 விஷயம் நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லணும். ஒன்று, லீபனோன் ஆண்டிஸ். லீபனோன்னாலே இங்கே இருக்க அம்மாமார், ஆண்டிக்கு தான் எல்லா நினைவிலும் வரும். அண்ட் நம்பர் 2, பவர்ஃபுல் யூத், இங்கே இருக்க வாலிபர்கள். இவங்க 2 பேரும் தான் இந்த லீபனோனை பல வருடங்களாக தாங்கி தூக்கி பிடித்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேர்கிட்ட நான் பார்த்த 2 பவர்ஃபுல்லான விஷயம். ஒன்று, யூனிட்டி, ஒற்றுமை. ஒரு குடும்பமாக, ஒன் ஃபேமிலியாக இங்கே இருக்கிற எல்லாரும் இருப்பாங்க. ஒரு கஷ்டனாலும் ஒன்றா இருப்பாங்க, ஒரு சந்தோஷனாலும் ஒன்றா இருப்பாங்க, ஒரு பிரச்சனைனாலும் ஒன்றா இருப்பாங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், they just follow, they be together as a family here. Unity. And number 2, ரொம்ப முக்கியமான விஷயம், வாய்ஸ் அவுட், குரல் கொடுப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு நியாயம் எதுனாலும் தைரியமாக குரல் கொடுக்குற ஒரு இடம் இங்கே இருக்க லீபனோனில் ஆண்டிஸ் அண்ட் தி யூத். இவங்க 2 பேருமே நான் அதிகமாக பார்த்து வைக்கிற ஒரு நபர்கள். முக்கியமாக இவங்களால தான் இந்த லீபனோன் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இவ்வளோ பெரிய அழகான ஒரு பியூட்டிஃபுல் சர்ச்சில் ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸில் நம்ம பார்க்குறோன்றது மிகப்பெரிய சாட்சி. இந்த சாட்சியாக ஆண்டவர் என்ன இங்கே நிறுத்திருக்கிறதுக்கு நான் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் லீபனோன் சர்ச்சில் நிற்கணுன்னாலே லீபனோனில் இருக்க ஆண்டிஸ் செய்த இந்த டவல் கிஃப்ட்ஸ் நான் காமிக்கணும்னு கொண்டு வந்தேன். எங்கள் மம்மி இங்கே மேனேஜராக இருக்கும்போது இங்கே மம்மி கூட இருந்து இங்கே இருக்க ஆண்டிஸ் செய்த டவல்ஸ் அண்ட் ஹேண்ட் டவல்ஸ் இதை எங்கள் மம்மி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. Now it's been 10 years since my mother has died. எங்கள் அம்மா இறந்து 10 வருஷம் ஆனாலும் இதை நான் லீபனோன் ஆண்டிஸ் ஞாபகமாக அப்படியே என் பீரோவில் வச்சுருந்தேன். இன்றைக்கி இதை கொண்டு வந்து காமிக்கணும்னு நான் எடுத்துகிட்டு வந்தேன்.
இப்படியாக எங்களுடைய உறவுகள், முக்கியமாக லீபனோனுடைய உறவு நினைப்பதில் மட்டுமல்ல, டெய்லி என் கண் கூட நான் பார்ப்பது, என் கூடவே நான் டெய்லி காண்கிற ஒரு லீபனோன் உறவு யாருன்னா எங்கள் ஆஃபீஸ் மிஸ், பொன்மலர் மிஸ். தினந்தோறும் அந்த லீபனோன் உறவை மேம்படுத்தி கொண்டிருக்கிற, என்னுடைய எல்லா காரியங்களிலும் என் கூடவே இருக்கிற அந்த ஒரு லீபனோன் உறவு மிஸ்ஸையும் நான் நன்றி சொல்கிறேன். இப்படியாக இந்த நேரத்திலே லீபனோன் குருசேகரத்திலே நான் நிற்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சாட்சியாய் நிற்கிறேன். இந்த நாளுக்கான தியானத்துக்குள்ளாக நான் வருகிறேன். The first word of Jesus on the cross. Father, forgive them, they don't know what they are doing. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தை, எல்லா வருடமும் நாம் கேட்கிற முதல் வார்த்தை. நானே பல வருஷம் நிறைய சர்ச்சில் அந்த வார்த்தை பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வருடம் நான் பேசுவதற்காக நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவரை வெளிப்படுத்தின விஷயமாய் புதிதாக நான் பார்த்த 2 விஷயங்கள். நான் யூஸ்வலி 3 பாயிண்ட்ஸ் பேசுவேன், ஆனால் இன்றைக்கு நேரத்தை கருதி, ஆயர் எனக்கு கொடுத்த நேரத்தை கருதி 2 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, forgiveness, மன்னிப்பு. சிலுவையை பார்க்கும் பொழுது மன்னிப்புன்ற வார்த்தையை நாம் இன்று தினத்திலே தியானிக்காமல் போக முடியாது. And number 2, ignorance, அறியாமை, புரிதல் இல்லாமைன்னு சொல்லலாம். முதலாவது வார்த்தையாக, முதலாவது பாயிண்டாக மன்னிப்பு, forgiveness. இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையை நாம் சற்று நேரம் நம்முடைய தியானத்தில் கொண்டு வரலாம். பயங்கரமான வலி, வேதனை, ரத்தம், வியர்வை, பாரம், சோகம், இவை எல்லாத்தையும் கொண்டு மரண சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் he is going to die. சாவர மரண படுக்கைன்னு சொல்ல முடியாது. யூஸ்வலி நம்ம சொல்லுவோம் டெத் பெட், மரண படுக்கைன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற மரண வேலையெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஒன்று ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் ஏசி பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் பெட்டில், அந்த மாதிரி சூழ்நிலை. ஆனால் இயேசுநாதருடைய மரண வேலை இந்த சிலுவையில் ரத்தம் சொட்டி 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 சொட்டி, அந்த உடம்புல ரத்தம் இருந்துச்சான்னு கூட இல்லை, ஏன்னா அந்த வழியெல்லாம் அடிச்சு கிழிச்சிட்டாங்க. அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, அவ்வளோ ரணகலம். ஃபிசிக்கல் சிக்னஸ் மட்டும் இல்லை, மென்டலி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ ஒரு மனுஷனை. நம்மளால ஒரு வார்த்தை தாங்கிக்க முடியல, ஒரு செயல் தாங்கிக்க முடியல. ஆனால் அவர் அடிக்கிறதும் துப்புறதும் ஏளனமா பேசுறதும் எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ மன ரீதியாக துன்புறுத்தி he is totally down, almost going to die. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவு. இந்த சூழ்நிலையில அவ்வளோ நேரம் இயேசுநாதர் பேசவே இல்லை. அதுவும் நம்ம சற்று யோசிக்கலாம். ஜீசஸை நிறுத்தி அவர் முன்னாடி இவர் யார், என்ன பண்ணார், அவ்வளோ என்கொயரி, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அடி, எவ்வளோ நடந்தாலும் வாயே திறக்கல. இயேசு திறக்கும் பொழுது மரண வேளை. அவர் திறந்து சொன்ன முதல் வார்த்தை, லார்ட் ஃபாதர் forgive them. இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில, இவ்வளோ அழுகை மத்தியில, இவ்வளோ மரண வலியின் மத்தியில அவர் சொல்ற வார்த்தை மன்னிப்பு. You know one thing, it's always easy to say I'm sorry. Sorry எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க, டக்கு டக்கு I'm sorry, I'm sorry, I'm sorry. But you know, it's very hard to say I forgive you. நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். நம்ம பேசிக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில் செய்கிறோம்? வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில், பிள்ளைங்க கூட, இல்லை குடும்பத்தில், நெய்பர்ஸோட, அக்கம் பக்கத்தில், திருச்சபையில், நம்மளுடைய வேலை இடங்களில் தக்கின்ற மன்னிப்பு, அந்த ஃபர்கிவ்னஸ் நமக்கு வருதா? இயேசுநாதர் மரணத்திலேயோ அந்த மன்னிப்பை யோசிச்சு மன்னிப்புன்னு கேட்கிறார். இந்த நேரத்தில் நான் அந்த வலின்றது யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு 10 days முன்னாடி ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது. அந்த சர்ஜரி அவங்க பண்ண ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டி வந்தது, அந்த கட்டி சர்ஜரி பண்ணும்போது சிலுவை மாதிரி இருக்கும். அந்த சிலுவையில் அவ்வளோ வலி எனக்கு அந்த கட்டியில். நான் வீட்டுக்கு அந்த வீடியோ எடுத்து என் குடும்பத்துக்கு அனுப்பினேன். என் தம்பி, என் ஹஸ்பண்ட், எங்கள் அப்பா, என் மாமியாருக்குலாம் அனுப்பினேன். அன்றைக்கி நைட் எங்கள் மாமியார் அந்த ஃபோனில் என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க,
மகளே, நீ இந்த குட் ஃப்ரைடே சர்ச்சில் முதல் வார்த்தை பேச போற, சிலுவையில் மொழிந்த வார்த்தை பேச போற, சிலுவை வலி பாடு எப்படி இருக்கணும் நீ உணர்ந்து பேசுவதற்காக இந்த சின்ன சிலுவை உன் உடம்புல இருக்கு. அன்னைக்கு நான் உண்மையாலுமே உணர்ந்தேன், இந்த சின்ன கிராஸ் மாதிரி சிம்பிள் எவ்வளோ வலி, 10 நாள் துடிச்சிட்டு அவ்வளோ வலி, சின்ன ஒரு கிராஸ், சின்ன ஒரு வலி, ரத்தம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடம்புல சதையே பார்க்க முடியாதாம், உடம்பு முழுவதும் கிழிந்து ரத்தம் பிஞ்சு தொங்கி நிறுத்தி எவ்வளவு வலி இருந்திருக்கும். அந்த வலியில இயேசுநாதர் நமக்கு அவங்களுக்கான வார்த்தை மட்டும் இல்ல, நமக்கான வார்த்தையாகவும் மன்னிப்பு கொடுக்கிறார். மரணத்திற்கு முன்பதாக இயேசுநாதர் மன்னிப்பு கொடுத்துட்டார். He forgave before his death. நாம கூட நம்மளுடைய மரணத்துக்கு முன்பதாக நமக்கு இருக்கும் பிரச்சனைகள், விவாதங்கள், சண்டைகள் எல்லாற்றையும் உலகத்துல மன்னித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும். நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, எப்போ இருக்கும்னு தெரியாது. மரணம்னு இந்த சர்ச்சில் பேசும் பொழுது லீபனோன்ல நடந்த மரணங்களை நான் அதிகமாக நினைக்கிறேன். பயங்கர ஷாக்கிங்கும் வருத்தமும் வலியும் வேதனையும் கொடுத்தது. திடீர்னு ஒரு நாள் இந்த சர்ச்சில் இருந்து முடிச்சுட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு இந்த குள்ளம் ஒரு ஆண்டி இருப்பாங்களே, அவங்க பேர் சுசிலா ஆண்டின்னு நினைக்கிறேன். சுசிலா ஆண்டியோட மரணம், இயேசுபாதத்தோட மரணம், குளோரி அக்காவோட அம்மா அப்பாவுடைய மரணம், 5 நாள் முன்னாடி அகஸ்டின் அண்ணனோட மரணம், கண்டினியூஸா நடந்த கொடுமையான மரணங்கள், வலி வேதனைகள் எப்படி இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மரணம் இன்னதென்று நாம் அறியோம், எப்ப வேணா இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாக இயேசுநாதர் செய்த ஒரு வேலையை நாம் செய்து கடந்து கொள்ள வேண்டும். forgiveness, peace after forgiveness. ஏன் அதை செய்தார்? நாமே forgive பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை கடந்து வரும்போது, அதை மன்னிச்சுட்டு வரும்போது நமக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடும், அடுத்த வேலையை இன்னும் உற்சாகம் செய்ய ஆரம்பிப்போம். அதற்கான ஒரு வேலையாகவும் இந்த forgiveness இருக்கும். இயேசு சமாதானத்தோடு தன் வாழ்க்கையை முடிக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்தோடு தன்னுடைய காலங்களை முடித்து மன்னித்து கடந்து செல்கிறார். சம்டைம்ஸ் இந்த மன்னிப்புன்றது உலகத்தில் எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நீ மன்னிப்பு, நீ சாரி கேட்டினா நான் மன்னிக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ சாரி சொன்னா ஐ வில் forgive you. இப்படி காலங்கள் இருக்குது. இன்னும் கொடுமையா கேட்டிருக்கீங்களா? நம்ம மன்னிப்பு கேட்டாலும் சாரி கேட்டாலும் மன்னிக்காத நபர்கள், மன்னிக்காத உலகம் இது. நம்ம போய் மனதிருந்தி மன்னிப்பு கேட்டாலும் ஒரு சில டைம் உறவுகள் மன்னிக்க ரெடியா இல்லை. இயேசுநாதர் இன்றைய நாளிலே அதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். மன்னிப்பு கொடுக்க புத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் செய்த பாவத்திற்காக பல ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். நான் இன்னைக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரை இன்னைக்கு கேட்கிறேன். ஆனா நான் கேட்பதற்கு முன்பதாகவே என்னுடைய ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். மன்னிப்பதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வார்த்தையை மன்னிப்பு என்று கேட்கிறார். இரண்டாவதாக, the very powerful message that this year that I've learned and that I've got from God is that they don't know what they are doing. Ignorance. Number 2, ignorance. அறியாமை. Ignorance என்பதற்கு lack of information, knowledge அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல அதுக்கு அழகான அர்த்தம் இருக்குது, புரிதல் இல்லாமை. Ignorance என்பது அறிவு இல்லாமைன்னு சொல்லலாம். ஆனா புரிதல் இல்லாமை என்பதை இந்த நாளிலே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன் ஜீசஸ், why did Jesus say that they don't know? ஏன் ஜீசஸ் அவங்களுக்கு தெரியாதுன்னு இயேசுநாதர் சொன்னார்? ஏன் அங்க நிக்கிற சோல்ஜர்ஸ் தெரியாதா யார் சிலுவையில தொங்கிட்டு இருக்காங்கன்னு? அந்த ராஜாவுக்கு தெரியாதா யாருக்கு நம்ம தண்டனை கொடுக்குறோன்னு? அங்க இருக்க சீஷர்களுக்கு தெரியாதா நம்ம யாரை காட்டி கொடுத்துருக்கிறோன்னு? அவர் கூட இருந்தவங்களுக்குலாம் தெரியாதா யார் அவருன்னு? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. இதை நான் தியானிக்கும் பொழுது கண்டிப்பா நினைக்கிற எல்லாருக்கும் சிலுவையில் இருந்தவர், சிலுவையில் அறைய போகிறவர், மரிக்க போகிறவர் யாருன்னு தெரியும். இப்போது இங்க இருக்கிற நமக்கும் தெரியும். இயேசுநாதர் அன்னைக்கு கேட்ட மன்னிப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று இருக்க நமக்கும் தான். அப்போது இருக்கும் நபர்களுக்கும் இப்பொழுது இருக்க நமக்கும் தெரியும். ஆனா இயேசுநாதர் நமக்கும் அந்த மன்னிப்பு கொடுக்கிறார். இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். they don't know what they doing. ஏன்
நமக்கு தெரியாதா நம்ம செய்யற பாவங்கள்லாம் என்னன்னு? சண்டையோ, பிரச்சனையோ, திருடுறதோ, ஏமாத்துறதோ, இன்னும் நம்மளுடைய பொறுப்புல ஒழுங்கா இல்லாம இருக்கிறதோ, இன்னும் சூப்பரா பாத்தீங்கன்னா உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யாமல் இருப்பது கூட பாவம் தான். இப்படி அநேக பாவங்கள் இருக்குது. நமக்கு தெரியாது அதெல்லாம் பாவம்னு. கண்டிப்பா தெரியும். ஆனா இயேசுநாதர் ஏன் இவங்களுக்கு தெரியாம செய்யறாங்கன்னு குறிப்பிடுறார். இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. Why did Jesus say that they don't know and we don't know? உண்மையாகவே நிறைய பேருக்கு இன்னும் தெரியலையா இல்ல புரியலையா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பாருங்க, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இதுதான் அது நான் கேட்ட கேள்விக்கான அர்த்தம். நமக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவர், ஆண்டவர் இருக்கிறார்னு தெரியாம தான் நாம செய்கிற பாவங்கள். அதற்காக இயேசுநாதர் சொல்றாரு, they don't know what they are doing. இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக இவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கடவுளுடைய சக்தி, the Lord's power, the Lord's spirit lives within us. இதை நாம் எத்தனை பேர் உணர்கிறோம், அறிகிறோம், அதை புரிந்து கொண்டு நடக்கிறோம்? வாயில சொல்வது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது நம்மளை மீறி அடுத்த காரியங்கள் நெகட்டிவா வரவே வராது. அதை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகிறார். 1 கொரிந்தியர் 3:16-17 இந்த ஒரு வசனத்தை மட்டும் யாராவது வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3:16-17. 1 கொரிந்தியர் 3:16-17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? Jesus lives within us. The Lord's Spirit lives within us. அதை நாம் அறியாமல் இன்னும் இருக்கிறோம். இன்றைய நாளிலே அதை அறிந்து கொண்டு இயேசுவினுடைய சிலுவை மட்டுமல்ல, இயேசுவையே நாம் சுமந்து கொண்டு நடக்கிறோம். அதை உணர்ந்து இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை, நிறைய வசனம் பைபிள்ல இருக்கு. God lives within us. கலாத்தியர் 2:20, ரோமர் 8:11, 1 கொரிந்தியர் 6:19 இப்படி பல வசனங்கள். இயேசுவானவர் நம்முள் இருக்கிறார். அவருடைய ஆலயம் நாம். அவரை உள்ளே நாம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த சிலுவையில் இருக்கும் பிரகாசம் போல மாறும். நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர், ஆண்டவர், கடவுள் நாம் மறந்து போகிறோம். அததான் இயேசுநாதர் நாளிலே நமக்கு நினைவூட்டுகிறார். இவர்களுக்குள்ளே இருக்கும் ஆவியானவர்களை மறந்து இவர்கள் செய்கிற பாவங்களை ஆண்டவரே, பிதாவே, நீர் மன்னியும். பிக் பாஸ் ஷோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்குற ஒரு ஷோ இல்லையா? எல்லாரும் பார்க்குறீங்க. பிக் பாஸ் ஷோ பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் அறிந்த ஒண்ணு, நிறைய கேமராஸ் பிக் பாஸ் சுற்றி இருக்கும். அந்த கேமராஸ்லாம் இருக்கனால தான் உள்ள இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அலர்ட்டா நடந்துப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. எங்கேயும் எந்த விதமான தப்பு செய்யாம தங்களை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா they know that somebody is watching. அந்த கேமராஸ் பார்த்துட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த பிக் பாஸ் ஷோ பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஐயோ நம்மளையும் அப்படிதான் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. மேல இருந்து 2 கண்கள் பார்த்துட்டே இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அந்த கேமரா 2 கண்கள் மேல இருந்து பார்ப்பது மட்டும் இல்லை, ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறாரு நினைக்கிற நம்ம சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாருன்னு நினைப்போம். இன்கேஸ் ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தாருன்னா, ஐயோ நான் என்னை இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஐயோ இந்த பாவம் நான் செய்யக்கூடாது, நான் என்னை இன்னும் இவ்வளவு மாத்திக்கணும்னு நினைப்போம். இன்னும் ஒரு படி மேலாக இன்று தினம் ஆண்டவர் சொல்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் மேல இருந்து பார்ப்பது மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல நடந்து வருபவர் மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிறார்.
இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளை பார்க்கறதுக்கும், நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கும், நமக்குள்ள இருக்கிறதுக்கும் பயங்கரமான வித்தியாசம். அப்போ நமக்குள்ள இருக்கும் ஆண்டவர் நமக்குள்ள வருவாரா? முதல்ல நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் மாறி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி நம்முடைய சரீரத்தை தேவ ஆலயமாக மாற்றி நமக்குள்ள ஆண்டவரை இந்த நாளிலே நாம் அழைப்போம். எனக்கு அருமையானவர்களே, நமக்குள் இருக்கும் கடவுளை, பரிசுத்த ஆவியை நாம் மறந்து போகிறோம், அறியாமல் இருக்கிறோம். இந்த அறியாமை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவர்கள் இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. அவருடைய சக்தி நமக்குள்ள இருக்கு. அவரோட ஜீசஸ் many miracles. நான் உள்ள இருக்கும் ஆண்டவரை விட்டுட்டு நம்ம வெளியில தேடி அலைகிறோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நிறைய கூட்டத்துக்கு செல்கிறோம், எனக்காக ஹீலிங் கொடுங்க, எனக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இல்ல, வாட் ஜீசஸ் டிசைபிள்ஸ் ஹேவ் டன், அவரை ஃபாலோ பண்றவங்க. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் கிறிஸ்துவ சுமந்து நடந்தனாலதான் கிறிஸ்து செய்த வேலைகளை அவரால் செய்ய முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமும் சுமந்தோம் என்றால் இந்த அசுத்த உலக, அசுத்த சிந்தனைகள், அசுத்த பாவங்களை நாம் கடந்து பரிசுத்தமான காரியங்களை நாமும் செய்ய கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். அந்த விசுவாசத்தை இன்றைய நாளிலே நாம் பெற்று இந்த தியானத்தை நாம் கடந்து செல்வோம். உள்ள இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு வெளியில தேடிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நாம் எப்பொழுது அறிகிறோம், அதை அறிந்து நாம் எப்படி வளர்கிறோம் என்பதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் அவர் நமக்காக மன்னிப்பு கேட்கிறார். Father, forgive them, they don't know what they are doing. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. வெளியில நம்மள ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறோம், ஆனா உள்ள இருக்கிற இயேசுநாதரை பார்க்கறது இல்லை. உள்ள இருக்கிற ஆவியானவரை இருக்கிறாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. உள்ள அவர் இருக்கிற அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிற அவருடைய சக்தி நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர மறக்கின்றோம், அறியாமையிலே கடந்து போகிறோம். இன்றைய நாளிலே நாம் அதை உணர்வோம். அவுட் சைட் பயங்கர ட்ரெஸ்ஸிங், மேக்கப், அலங்காரம், ஜுவல்ஸ், பதவி, பொருள், வீடு, சொத்து எல்லாம் வெளியில இருக்கு. What's the use? ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு தினத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதோடு என்னுடைய தியானத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். I hope you all can see the beautiful gift. இந்த beautiful gift box ரெடி பண்ண இந்த நைட்டு நான் எங்க டாடி போய் gift வாங்கிட்டு வாங்க, பாக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இதை அழகா ரெடி பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி பல ஷீட் வேணும்னு பயங்கர பியூட்டிஃபுல் பாக்ஸ், நீட் பேக்கிங், அழகான பூ எல்லாம் வச்சு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு gift box. இவ்வளோ அழகான வெளியில இருக்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் உள்ள திறந்தா என்ன அவ்வளோ அழகான ஒரு கிஃப்டா இருக்கும்னு ரொம்ப ஆசையோட நாம பிரிச்சு பார்த்தா வெளியில அழகா இருக்கிற இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள ஒண்ணுமே இல்லை. உள்ள ஒண்ணுமே இல்லாத அந்த கிஃப்ட் பாக்ஸ் வெளியில எவ்வளவு அழகா இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. இதை நான் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இது ஒரு பயனற்ற பொருளா போயிடும். வெளியில எவ்வளோ அழகா வேணா இருக்கலாம், எவ்வளோ மெனக்கெடலாம், எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா வெளி அழகால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உள்ள இருக்கிற அழகு தான் முக்கியம். உள்ள என்ன இருக்கு, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். அது மட்டும் தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பொருளா அமையும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? வெளியில அழகா நீ குட் ஃப்ரைடே ஒயிட் அண்ட் ஒயிட்ல, இந்த பிளாக்ல, இந்த பியூட்டிஃபுல்லா அழகா வர நம்ம உள்ள இயேசுநாதர் வர அளவுக்கு ஒரு பரிசுத்த இடம் இருக்கிறதா? நமக்குள்ள இயேசுநாதரை வச்சிருக்கிறோமா? ஆவியானவரை இன்னைக்கு உட்கொண்டு அவரை உள்ள வச்சு நம்மளுடைய பியூட்டிஃபுல் அவுட் சைட் லுக்கிங் மட்டும் இல்லை, நம்மளுடைய இன்சைட் லைஃப் உள்ள இருக்க நம்மளுடைய வாழ்க்கையும் பியூட்டிஃபுல்லா மாறும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக மட்டும் அல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறும். நாம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். உம்முடைய அன்பு பெரிது சுவாமி. உம்முடைய அன்பினால் நீர் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டீர். ஆண்டவரே,
உடைய அன்பு பெரிது. நீர் இன்றைய தினத்திலே எங்களை நோக்கி என்னுடைய அன்பு பெரிது என்று காண்பித்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் அதில் குறுகி போயிருக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்காமல், ஆண்டவரே, உம்மை நாங்கள் எங்களுக்குள்ளாக வைக்காமல் எங்கேயோ தேடி, எதற்காகவோ தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆனால் இன்றைய தினத்திலே, இன்றைய நாளிலே உடைய தேவாலயத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் வேண்டும், உடைய அன்பு பெரிது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆண்டவரே, இந்த கல்வாரி காட்சியிலே உம்மை நாங்கள் பார்க்கிறோம், உடைய அன்பை நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்காக சுவாமி உடைய குமாரனை கொடுத்திருக்கிறேன். உடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். நீர் வேண்டும் என்று நிற்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அறியாமையை விதத்திலே நாங்கள் மாற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாரும், நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையும் உண்மையும் நாங்கள் சுமந்து நடக்கிற ஒரு கிறிஸ்துவ சாட்சியால் நாங்கள் மாற இன்றைய தினத்திலே ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டல்ல வேண்டுமாய் ஜெபிப்போம். நாங்கள் அனைவரும் நினைத்து ஒன்று கூடி சுவாமி உம்மை நேசிக்கின்றோம், உம்மை நேசிக்கின்றோம் என்று நாங்கள் பாடுகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை